அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகர் ரஜினிகாந்த் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு அடிவயிறுக்கு அருகில் ஸ்டண்ட் வைக்கப்பட்டுள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் இணைந்திருக்கிறார். கார்த்திகை செல்வன், விவரங்கள். சிவரஞ்சனி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேற்று மாலை 7:30 8 மணி அளவுல அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு. அதுக்கு பிறகு அவருடைய அனுமதியிலிருந்து தொடர்ச்சியாக அவருக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய சிகிச்சை, அவர் ஸ்டேபிளா இருக்கார் உள்ளிட்ட அம்சங்களை நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில இன்று காலையில் அவருக்கு ஒரு எலெக்டிவ் ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருந்தோம். இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு ப்ரொசீஜரா தான் இருந்தது. இது சர்ஜரி இல்லை, ஆபரேஷன் இல்லை. ஆனா பல ஊடகங்கள் அல்லது பல கருத்துக்கள் பரவிட்டே இருந்தது. அவருடைய ரசிகர்கள் மத்தியில ஒரு பேனிக் கிரியேட் பண்ற மாதிரி. அப்படி எந்த விதமான அவருக்கான இதயம் சார்ந்து இதயத்தின் அருகிலோ எந்த ப்ரொசீஜரும் நடக்கல. இது முழுக்க முழுக்க அவருக்கான அந்த ப்ரொசீஜருங்கிறது ரஜினியோட அந்த தொடை அருகில திறந்து ஒரு சின்ன ஸ்டண்ட் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு வீக்கம் அங்க ஏற்பட்டிருக்கு. கடந்த சில நாட்களா அவருக்கு சிறுநீர் கழிப்பதுல சிரமங்கள் இருந்திருக்கு, பெயின் இருந்திருக்கு. அந்த சிம்டம்ஸ்க்கு அப்புறமா தான் அவரு கூலி திரைப்படத்துக்காக விசாகப்பட்டினத்துல ஷூட்டிங்ல இருக்கும் போதே மருத்துவர்களோட கலந்து ஆலோசிச்சாரு. அவருக்கு ரெகுலரா பேசக்கூடிய டாக்டர்ஸோட அவருடைய அந்த கான்வர்சேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் அட்வைஸ் படி சில மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகுதான் இது ஒரு ப்ரொசீஜர் பண்ணிட்டா நல்லது, எலெக்டிவ் ப்ரொசீஜர் பண்ணிட்டா நல்லது அப்படின்னு மருத்துவர்களுடைய ஆலோசனை அடிப்படையில திட்டமிட்டபடி அவங்க ஏற்கனவே இந்த டேட் பிக்ஸ் பண்ணி நேற்று மாலை அப்போலோ கிரீன்ஸ் ரோட் அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. இன்று காலை 5:30 மணி அளவுல இது தொடங்கியது. இந்த ப்ரொசீஜர் தொடங்கிய பிறகு அதுல அவருக்கு இந்த சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. 3 மருத்துவர்கள் முக்கியமா அந்த சிகிச்சை, அவங்க அந்த குழு தான் அந்த சிகிச்சையை செய்திருக்கிறது. அதுல டாக்டர் சாய் அடிப்படையில் அவர் ஒரு கார்டியாலஜிஸ்ட், அவரும் அத முன்னிலையில, அதே போல டாக்டர் சந்தர், விஜய் சந்தர், அதே போல நரம்பியல் நிபுணர் டாக்டர் பாலாஜி, இவங்க 3 பேருடைய டீம் தான் இந்த அப்சர்வேஷனை மேற்கொண்டாங்க. இதய சிகிச்சை நிபுணர்களும் நரம்பியல் நிபுணர்களும் ஏன் இருக்கணும்னா, ஏற்கனவே அவருக்கு ஏற்கப்பட்டிருக்கிற சில சிகிச்சைகளுக்கான தொடர்ச்சியாகத்தான் அது இருக்கிறது. ஏற்கனவே அவருக்கு சிறுநீரக இதுல செல்லும் பாதையில ஒரு நரம்பியல் ஏற்பட்ட ஒரு சதை வளர்ச்சி, அதுதான் ஒரு சிக்கலா இருந்திருக்குது. அதை சரி பண்றதுக்காக தான் இந்த இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அதுல ஒரு சின்ன ஸ்டண்ட் வச்சிருக்காங்க. அது ஒரு சின்ன ஒரு குழாய் அல்லது அந்த குழாயின் மூலம் அது இதயத்துக்கு ரத்தம் வழங்கக்கூடிய ரத்த நாளங்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டியிருக்கு. அதுல ஒரு சின்ன ஒரு அடைப்பு அப்படிங்கிறதாக, அது அடைப்புங்கிறது நீங்க இதயத்துக்குள்ளயோ அதுலலாம் இல்லை, அந்த சிக்கல் இல்லை. இது இதயம் தொடர்பான அல்லது இதயம் தொடர்பான சர்ஜரி அப்படின்னு நேரடியா நம்ம புரிந்து கொள்ள வேண்டாம். இது அதனுடைய ஒரு சிம்டமாக அவருக்கு அடிவயிற்று பகுதியில, அப்டம்னல் பகுதியில தான் இந்த சிக்கல் ஏற்பட்டிருந்தது. அதுக்கு ஒரு ஸ்டண்ட் வைத்துதான் இப்போ இந்த ப்ரொசீஜர்ங்கிறத முடிச்சிருக்கிறாங்க. இந்த ப்ரொசீஜருக்கு பிறகு திரு ரஜினிகாந்த் அப்சர்வேஷன் வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு. அதே போல தாமஸ் ஜார்ஜ்னு சிஎம்சில இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரும் இன்னைக்கு அந்த லேப்ல இருந்திருக்காரு. இது கத்தீட்ரல் லேப்ல தான் நடந்துச்சு. ரொம்ப அடிப்படையில புரிஞ்சுக்கணும்னா, ஒரு அறுவை சிகிச்சை நடக்கக்கூடிய ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்கே அவரை கொண்டு போல, கத்தீட்ரல் லேப்ல வச்சுதான் அவருக்கான இந்த ப்ரொசீஜர் நடந்தது. கத்தீட்ரல் லேப் பலருக்கும் தெரியும், மருத்துவம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அந்த லேப்ல எடுத்துட்டு போறதுங்கிறது இந்த ப்ரொசீஜருக்கான ஒரு வழிமுறையாக மட்டுமே இருக்கும். அதனால இவருக்கு சர்ஜரி நடைபெறல. ஆனால் இப்போது நடந்திருக்கக்கூடிய சிகிச்சைக்கு பிறகு திரு ரஜினிகாந்த் நல்ல முறையில இருக்காரு. சிகிச்சை அவர் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறாரு. அவருக்கான சிக்கல் அப்னாமினல் அனியூரிசம் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அதாவது ஒரு என்லார்ஜ்மெண்ட் இருக்கும், ஒரு அயோட்டான்னு சொல்லுவாங்க, அந்த பக்கத்துல ஒரு சின்ன வீக்கம் இருக்கும். அதுதான் மெயின் பிளட் வெசல்ல டெலிவர் பண்ணும். அந்த பிளட் பாடி முழுக்க கொண்டு போகக்கூடிய, அந்த டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துல ஒரு வீக்கம் இருந்தது. அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் இன்னைக்கு காலையில அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்குது. அதுக்கு பிறகு அவர் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறாரு. இப்போ அப்சர்வேஷன் ரூம்க்கு அவரை கொண்டு போயிருக்கிறாங்க. அப்சர்வேஷன் ரூம்ல அவர் இருப்பாரு. இன்னும் மருத்துவமனையில 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் இருக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ மருத்துவமனை வட்டாரத்துல இருந்து சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இது குறித்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதிகாரப்பூர்வமாக விரைவில் அறிவிக்க கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சிவரஞ்சனி.
லார்ஜ்லி நம்ம பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு சிகிச்சைங்கிறது ப்ரொசீஜருங்கிறது சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கிறது. ரஜினிகாந்துக்கு ஸ்டேபிளா இருக்கிறாரு. அவங்க குடும்பத்திற்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ப்ரொசீஜர் முடிஞ்ச பிறகு இந்த டாக்டர்ஸ் டீம் அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு வந்து பிரீஃபிங்கும் கொடுத்துருக்குறாங்க. அவரோட தற்போதைய ஸ்டேட்டஸ் என்ன, ஹெல்த் கண்டிஷன் என்னங்கிற பிரீஃபிங் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். அது முடிச்சதுனால அவருக்கு இன்னொரு 2-3 நாட்கள்ல அவர் வந்து விரைவில் வீடு திரும்பக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. சிவரஞ்சனி, நடிகர் ரஜினிகாந்த் தற்போது சிகிச்சை முடிந்து நலமுடன் உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக விளக்கியமைக்கு நன்றி திரு கார்த்திகை செல்வன்.